2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்மன் சார்பாக அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வோட தங்களோட ஜனநாயக கடமையை சரியாக செஞ்சுருக்கீங்க. அப்படி செஞ்சதன் மூலயமா வரலாறு காணாத வெற்றி பாதையில் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைம் மட்டும்தான் இத்தனை லாஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷனோட டேட்டாவை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜ் டர்ன் அவுட் பர்சன்டேஜ் நடந்ததே இல்லை. அதனால் நீங்கள் யார் சொன்னாலும் சரி, என்ன தவறாக உங்ககிட்ட கொடுத்து எஸ்ஐஆர் மூலயமா இப்படி நடந்துச்சு, சின்ன ஓட்டு பெரிய ஓட்டு பழைய ஓட்டெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க, அதனால் இல்லைனா ஓட்டு போட்டிருப்போம், அது எல்லாத்தையும் தாண்டி எஸ்ஐஆரை பற்றி ஒரு டீட்டெயிலான வியூவை நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. வணக்கம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் சேனல் மூலயமா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸை கொடுக்க வந்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் ஆகியுமே எஸ்ஐஆர் தான் பெரிய மாற்றத்தை திருப்ப முனையை கொடுத்துருக்கு. அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயிலை எஸ்ஐஆரோட ஃபுல் டீட்டெயில்டு டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர்ன்றது ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.66 crore ஓட்ஸ் ரெஜிஸ்டரே ஆகலை, ஓட்டே போடலை. அப்போ கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இங்கே ஏன் இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 105.3%, 105.3% ஓட்டர்ஸ் அடல்ட் கவுண்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரிவிஷனாக இந்த ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆரை கொண்டு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, ப்ரீ எஸ்ஐஆருக்கு முன்னாடி 6.41 கோடி ஓட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ 5.67 crores ஃபைனல் எலக்டர்ஸை ஆக்குனாங்க. அது எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நெட் டெலிஷன் வந்தது 74.07 lakh ஓட்ஸ். இப்போ நெட் டெலிஷன் பார்த்தீங்கன்னா 74.07 லட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 74,07,000 வாக்குகள். இது எப்படி டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா, இனிஷியல் டெலிஷன் ஹவு ரிவிஷன் ப்ராசஸ் டன். இப்போ எப்படி டெலிஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டட் அண்ட் ஆப்சண்ட்னா மாநிலம் விட்டு வேற மாநிலம் போயிருக்கலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தப்ப அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ஊரில் தான் இருந்திருப்பாங்க, அந்த அட்ரஸில் ஓட்டர் ஐடி படி, பழைய ஓட்டர் ஐடி படி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, அங்கே போய் தேடினப்போ இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஷிஃப்டட் அண்ட் ஆப்சண்ட். இந்த ஷிஃப்டட் அண்ட் ஆப்சண்ட் மட்டுமே 66.44 லட்சம் பேர். டிசீஸ்டு இறந்தவங்க 26.94 லட்சம் பேர். டூப்ளிகேட்ஸ் ஒரே ஆளுக்கு 2 ஓட்டர் ஐடி, 2 ஓட்டர் ஐடி இல்லை 3 ஓட்டர் ஐடி. ஏன் இப்படி வந்ததுன்னா, அவங்க ஊர்லேயும் வசிச்சிருப்பாங்க, இல்லை சென்னையில் மாறி இருப்பாங்க, சென்னையிலேயும் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, பழைய ஓட்டர் ஐடியை டெலீட் பண்ணாமல் இருப்பாங்க, ஓட்டர் ஐடியை அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் புது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி புதுசும் வச்சுருப்பாங்க. ஸோ இது டூப்ளிகேட் ஓட்டர் ஐடிஸ். இந்த டூப்ளிகேட்ஸை 3.39 lakh டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இருந்திருக்கு, அதையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் அண்ட் டிக்ளைன் 12,000 ஓட்டர்ஸ். அதர்ஸ் அண்ட் டிக்ளைன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அதர்ஸ் அண்ட் டிக்ளைன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கிட்டு ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க, அப்படி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது தப்பாக ஃபில் பண்ணி கொடுத்தவங்க அப்படின்ற பட்சத்தில் 12,000 ஓட்டர்ஸ் டெலீட் ஆகிருக்காங்க. இது எல்லாத்தையும் டோட்டலாக டெலீட் பண்ணது கூட்டி கழிச்சு பார்த்தா 74.07 lakhs வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரிவிஷன் ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னா, இனிஷியல் டெலிஷன் மொத்தம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 97.37 லட்சம் பேரை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீஎடிஷன் பண்ணுறாங்க. ரீஎடிஷன் பண்ணும்போது 27.53 லட்சம் பேர். ரீஎடிஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி புது ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஓட்டே போடாதவங்க 14.59 lakh நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் 7.4 lakh தான் புது யங் ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ். இந்த லாஸ்ட் இயரில் 2025-26 18 to 19 ஏஜ் இருக்கவங்க 7.4 lakh யங் ஓட்டர்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா 14.59 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ வருஷமா 21 வயசு, 22 வயசு, 25 வயசு, சில பேர் 35 வயசு வரைக்கும் ஓட்டர் ஐடி வாங்க வந்திருப்பாங்க, 50 இயர்ஸில் ஓட்டர் ஐடி வாங்காமல் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க, நியூ ஓட்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 7.4 நியூ ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 7.19%, இதில் மைனஸ் பண்ணால் 7.19% நியூ ஓட்டர்ஸாக வந்திருக்காங்க. அதான் இந்த ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 50 ஏஜ்ல இருக்கலாம், இல்லை 60 ஏஜ்ல இருக்கவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களாம் இருக்கலாம். அது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஏன் எனக்கு ஓட்டர் ஐடியே வாங்க தெரியாது, இதுக்கு நான் ஓட்டே போட்டதில்லைப்பான்னு சில பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து நியூ ஓட்டர்ஸாக இருக்காங்க. 14.59 lakh நியூ ஓட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 7.4 lakh 18 to 19 ஏஜ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்தர் டெலிஷன், இதுக்கப்புறமும் இந்த அடிஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப டெலீட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு டூப்ளிகேட்ஸ், வேறு ஏதாவது அந்த மாதிரி கணக்கில் வராதது வந்து திரும்ப கொடுக்காது, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டெலிஷன் வந்தது 4.23 lakhs. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நெட் டெலிஷன். இதுலேருந்து இதுதான் மொத்தமாக 6.41 crore 97.3 lakhs டெலிட் பண்ணுறாங்க. 97.53 lakhs ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் திரும்ப 4.23 lakhs டெலிட் பண்ணாங்க. அதை டோட்டலாக கன்வெர்ட் பண்ணால் 74.07 lakhs டெலிட் ஆன கணக்கு. இப்போ டெலிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எலக்ட்ராஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 5.67 கோடியாக மாறுச்சு. 6.41 கோடியிலேருந்து 5.67 கோடி ஓட்டர்ஸாக மாறுறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இதுதான் ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன். எஸ்ஐஆர் மூலயமா நம்மளுக்கு ரிவிஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஃபைனல் எலக்ட்ராஸ் 5.67 crore சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் பற்றி யாராவது தப்பாக சொன்னாலோ, இல்லை எஸ்ஐஆர் மூலயமா இப்படி நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, நிறைய ஓட்டர்ஸை வேணும்னு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கணக்கு காமிச்சாலோ யாருமே நம்பாதீங்க. மேபி எஸ்ஐஆரில் சில பேருக்கு அந்த ஃபார்ம் கொடுக்காதால விட்டு போயிருக்கலாம். ஃபார்ம் அவங்க ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதாலையோ, இதை தப்பான டேட்டாஸை என்ட்ரி பண்ணி கொடுத்ததாலையோ டெலீட் ஆகிருக்கலாம். பட் இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களது யாராவது மிஸ் ஆகிருந்தால் இந்த வாட்டி. அதே மாதிரி இந்த வாட்டி நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, கள்ள ஓட்டு போடுறத தடுக்கிறதுக்கும், இந்த கள்ள ஓட்டு மூலயமா தவறான ஆட்சிகள் அமைஞ்சிடலாம். யாரு வேணும்னு நம்ம மக்கள் முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த கட்சிங்க சேர்ந்து தவறான ஓட்டுகளை அவங்களுக்கு கள்ள ஓட்டா போட்டு அதன் மூலமா ஆட்சி பெற்றாங்கன்னா அவங்க ஆட்சி நல்லா இருக்காதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா இதை இனிஷியேட் பண்ணி இப்போ ஃபியூச்சருக்காக, நம்மளோட நல்ல ஃபியூச்சருக்காக இந்த எஸ்ஐஆர் மூலயமா இவ்வளோ டெலிஷன் நடந்து இந்த வாட்டி ப்ராப்பரான ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி டெலிஷனில் சில பேர் இது விட்டு போயிருந்தாலோ, நான் இருக்கும்போதே அந்த வரல அப்படின்னு நினச்சிருந்தாலோ, நெக்ஸ்ட் டைம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க. நன்றி. இப்போ எஸ்ஐஆர் வீடியோ பார்த்துட்டீங்களே, அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா ஏன் டெலிஷன் வந்திருக்கு, எத்தனை பேர் டெலீட் பண்ணியிருக்காங்க, இப்போ டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ, அதில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ நம்ம இந்த டர்ன் அவுட் டேட்டாவை பார்க்க போகிறோம். டர்ன் அவுட் டேட்டாவை ஏன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இன்னுமே மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு சில பேர் சூழ்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இது இதனால இப்படி நடக்கலை, இவர் வந்ததால ஒன்றும் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்ததால ஒன்றும் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை, அதனால ஒன்றும் இளைஞர்கள் ஓட்டு போடல, அதனால ஒன்றும் புதுசாக வந்தவங்க எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடல. இந்த மாதிரி எத்தனை பின்பங்களை கிரியேட் பண்ணாலும், எத்தனை விஷயத்த நீங்கள் சொன்னாலும், டேட்டாக்கெல்லாம் சினிமாவிலேருந்தே சரி, டேட்டா படி நம்பர்ஸ் படி பார்த்தா அவர் சிங்கம் தான், சிறுத்தை தான், புலி தான், டைனோசர் தான். அந்த மாதிரி சொல்லணும்னா இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் அவர் தான் டிராகன். எதனால் டிராகன் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டிஷன்ஸையும் எல்லா கண்டிஷன்களை தாண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எலெக்ஷனாக தமிழ்நாட்டில் இந்தியாவே திரும்பி பார்க்குற எலெக்ஷனாக மாற்றினது, பெரிய பங்கு கொண்டது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதனால் இப்போ இந்த டர்ன் அவுட் டீட்டெயிலை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துங்க. இந்த வாட்டி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 2021 6.29 crore ஓட்ஸில் 4.63 தான் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. 73.63% தான் டர்ன் அவுட் ஆயிருந்தது. பட் 2026 பார்த்தீங்கன்னா 5.73 crore ஓட்ஸ், அது உங்களுக்கு எஸ்ஐஆர் மூலமா வந்ததுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 5.73 crores 4.71 crores ஓட் போட்டிருக்காங்க. அப்புறம் டர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா 85.05. இது வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்களே போன வாட்டி 6.3 கோடி ஓட்டில் 4.6 தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. பட் இந்த வாட்டி 5.7 டெலிஷனுக்கு அப்புறம் 5.7 கோடி ஓட்டில் 4.7 கோடி ஓட்டு வந்திருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.15 லட்சம் ஓட்டுகள். அதே மாதிரி டர்ன் அவுட்ல பார்த்தீங்கன்னா 11.42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டெலிஷன் ஆன ஓட்டு, கள்ள ஓட்டு, இப்போ நீங்க இந்த டைம் வந்து போட்டுருந்தீங்கன்னா கூட இல்லை 10% இல்லை 5% கள்ள ஓட்டு இதில் இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த 4.63 வர வச்சிருப்பீங்க. பட் டெலிஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் வர வைக்கிறது 4.63 வர வச்சனால அதுவே அதிசயம் தான். பட் இந்த வாட்டி இளைஞர்களை ஏழ்ச்சி, புதிய மாற்றம் வேணும்னு நினைச்ச மனசுல, அதனால புதுசா வந்த கட்சிக்கு பெரிய சப்போர்ட்டு, இளைஞர்கள் மத்தியில பெரிய அலை,
விஜய் அலை உண்மையால நடந்தது தமிழ்நாட்டில், அதுக்கான எடுத்துக்காட்டான் இந்த ஓட்டு வந்திருந்தாலே பெரிய ஆச்சரியம் இவ்வளோ ஓட்டுல. பட் டெலிஷன் ஆனதுக்கு அப்புறமும் அதை விட அதிகமாக வந்து சாதிச்சுது தமிழகம். ஜனநாயகம் இந்த விஷயத்துல கண்டிப்பா வெற்றி பெற்றதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்ட 4.71 கோடி பேர் ஓட்டு போட்டதுல டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்மளதுல வந்து மேல் வந்து 2.8 crore இருந்தாங்க, ஃபீமேல் வந்து 2.93 crore. தமிழ்நாட்டில் எதுக்குன்னா பெண்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதை சொல்லி தான் எல்லாரும் வராங்க. ஆனால் சில பேர் நிறைய தப்பு பண்றாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம், அந்த மாதிரி இந்த ஏர்போர்ட் பக்கத்துல பெண்ணை தூக்கிட்டு போனது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தவறு நடந்திருக்கு. அது அரசாங்கத்தின் தவறுன்னு தான் சொல்லணும். பாதுகாப்பு கொடுக்காம போன தவறுன்னே சொல்லலாம். இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இந்த வாட்டி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 2.8 crore மேல் ஓட்ஸ்ல 2.34 crore ஓட்ஸ் இந்த வாட்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 0.46 மேல்ஸ் ஓட்டு போடாமல் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 லட்சம் பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க. இந்த வாட்டி 2.93 crore ஃபீமேல் ஓட்ஸ், அதில் 2.51 crore ஃபீமேல் ஓட்ஸ் போட்டிருக்காங்க. 0.42 42 லட்சம் பேர் போடாமல் இருக்காங்க. இந்த வாட்டி இவங்க எல்லாம் போடாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் டைம் இது இன்னும் கொஞ்சம் மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேரால் போட முடியல, போதுமான போக்குவரத்து வசதிகளோ போதுமான ஃபெசிலிட்டிஸோ கவர்மெண்ட் கரெக்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தா எல்லாரும் டைமுக்கு போய் ரீச் ஆயிருப்பாங்க, அவங்களால ஓட்டு போட முடிஞ்சிருக்கும். சில பேர் எமர்ஜென்சி இஷ்யூவால் ஓட்டு போட முடியாமல் போயிருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் சிஎம்மாக வெற்றி பெற்றாரு. இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இன்னும் 8 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வருது. அதில் அவர் வெற்றி பெற்றாருன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆல்மோஸ்ட் 95% மேலே நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் கீப் ஆன் கோயிங். திரும்பவும் எப்போ எலெக்ஷன் இருந்தாலும் நம்ம ஜனநாயக கடமையை சரியாக ஒரு வீரல் புரட்சி மூலயமா செய்து வெற்றி பெற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பெரிய மாற்றம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் நடக்கலாம்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்தினாலும் சரி, இதுதான் உண்மையான விஷயம். தமிழ்நாடு நார்த்தில் லாஸ்ட் டைம் 1.15 crore தான் ரெஜிஸ்டர் ஆனது. இந்த வாட்டி 1.28 crore அப்படின்னா 13 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்ட்ரல் தமிழ்நாடு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஓட்டு. தமிழ்நாடு சவுத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டு. இந்த மாதிரி இத்தனை ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகி தான் டோட்டல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.71 crore ஓட்ஸ் இந்த வாட்டி ரெஜிஸ்டர் ஆகி டர்ன் அவுட்லாம் தமிழ்நாடோட பெஸ்ட்டாக 85.05 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ளஸ் 11.42 லாஸ்ட் டைமோட. ஸோ இந்த வாட்டி பெரிய தலைமை இல்லை, புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாமே ப்ராப்பராக விரும்பி தங்களோட ஜனநாயக கடமையை தேடி தேடி டைம் இந்த வெயில் காலத்துலையும் போய் லைன்ல நின்று அனைவரும் வாக்களிச்சதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சார்பாக ரொம்ப 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 இந்த மக்கள்கிட்ட நன்றி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி எத்தனை தேர்தல் இருந்தாலும் உங்களோட ஜனநாயக கடமையை நீங்கள் சரியாக பண்ணணும். இதே மாதிரி எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் சரி, இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு அவங்ககிட்ட தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரி பேசும். ஒருத்தவர் வந்தார், புரட்சி செய்தார், மாற்றத்தை கொடுக்கணும்னு மக்கள் விரும்பினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரளயமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க. இதை டேட்டாவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள கதற வைங்க. தேங்க்யூ.